Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான questions தான். ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து கவனிச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே இன்புட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஆர் கண்டினியூஸ்லி வாட்சிங் திஸ் வீடியோ, ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் டெஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இட் இஸ் டிஸ்கஸ்ட். ஓகே, ஸோ எப்படி வந்து பண்ணலாம் அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா பேப்பர்ல அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீஃப் வியூ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இல்லைனா இன்னைக்கு வந்து க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு இந்த பேப்பர்ல அப்படின்னும் பொழுது கண்டிப்பா I'm going to explain you, but watch the video completely. Okay, so நிறைய விஷயங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் அப்ரோச் பண்றது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத அந்தந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியுதே கொடுத்துருப்பேன். ஸோ அதனால ஒரு பேக் ஸ்டெப் வச்சு எந்த இடத்துலையும் வந்து டு நாட் பாஸ் த வீடியோ. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுறது இட்ஸ் வெரி டஃப். ஓகே, ஸோ அதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் த செஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் வி ஹேவ் பிளாங்க் இயர். ஸோ பிளாங்க் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கொஞ்சம் நாலேஜ் தேவை. ஓகேயா, ஸோ அதாவது வந்துட்டு இப்போ சொல்லும்போது இங்கே வில் இருக்கு. ஸோ வில் இஸ் அ மோடல் வேர்ப். சரியா, ஸோ அது பக்கத்தில் நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து கிராமட்டிக்கல் நாலேஜ் தேவை. ஸோ இது ஒரு கேஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை படிச்சு புரிஞ்சுக்கணும். ஸோ பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா, என்ன விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஐடியாஸும் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த வேர்ட் அங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளால போட முடியும். ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். ஸோ த ஆர்டிகல் வில் டேஷ் பப்ளிக் பர்செப்ஷன் அண்ட் பில்ட் அவேர்னஸ் ஆஃப் டிசபிலிட்டி இஷ்யூஸ். ஸோ இது வந்து என்னமோ பப்ளிக் பர்செப்ஷன்ஸ்னா வாட் வில் டேக். ஓகே, ஸோ வாட் யூ பர்சீவ் அப்படின்றத பத்தி சொல்லலாம். அண்ட் இட் வில் பில்ட் அவேர்னஸ் ஆஃப் டிசபிலிட்டி பத்தி இஷ்யூஸ் பத்திலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் அ மோர் பாசிபிள் வேர்ட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், கம்பல் பண்ணலாம். அப்போ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் அவங்க ரிலீஸ் பண்றது வந்து வில் influence the public perception. ஓகே, ஸோ அவங்க சொல்ற விஷயங்களை வந்து இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அது வந்து அவேர்னஸ் பில்ட் பண்ணும் டிசபிலிட்டி பத்தி இஷ்யூஸ் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் 3. ஸோ ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொண்டு வரத்துக்கு சொல்லலாம். ஓகேயா, ஸோ ஒருத்தவங்களை வந்துட்டு தூண்டுதல் பண்ணும், அதை வந்துட்டு இன்னுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதுக்கு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் மோர் பாசிபிலிட்டி. ஸோ கம்பல்னா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு சொல்லலாம். கமாண்ட் இஸ் கண்டிச்சு ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு வேர்டுக்குமே ஒரு ஒரு தனி மீனிங் இருக்கு. அந்த யூனிக்னஸ் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சென்டென்ஸ்ல போட முடியும்ன்றதை யோசிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேயா, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெக்கோஃபனி. ஓகே, ஸோ கெக்கோஃபனி அப்படின்னா என்னது? சம்திங் லைக் ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரியே இருக்கா கேக்கோஃபோனியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது. ஸோ இட் இஸ் லைக் அ ஹார்ஷ் ஒரு டிஸ்கார்டன்ட் மிக்சர் ஆஃப் சவுண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேயா, சரி. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேர்ட் யூஸ் பண்றேன்ல, த ஹார்ஷ் டிஸ்கார்டன்ட். ஓகேயா, டிஸ்கார்டன்ட் மிக்சர் ஆஃப் சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதில் டிஸ்காரண்ட்னா என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க தோணும். விச் இஸ் டிஸ்அக்ரீயிங்காக இருக்கிற ஒரு சவுண்டை தான் அவங்க டிஸ்கார்டன்ட். ஸோ புதுசாக ஒரு வார்த்தையை கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, ஓகே. ஸோ வாட் வில் பி த meaning? Okay, so same meaning என்னவா இருக்கும்? An accountant of a person's life written by that person? No. So is a visual art related to writing, a harsh discordant mixture of something. So அதே தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 is the right answer. Okay, so இது நார்மலா நீங்க சர்ஃப் பண்ணி எடுத்தாலோ எதுவாக இருந்தாலும் அதை ரிலேட் பண்ணது தான் இருக்கும். ஓகே, ஸோ பட் தென் மீனிங்கை நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சவுண்ட்ஸ்ன்றது தான் சொல்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ எதையும் நம்ம பார்க்காமலே கூட ஆன்சர்ஸை டிஃபைன் பண்ணலாம். Okay, so if you know the exact common meaning. Okay, so next one is you have error spotting. So errors கண்டுபிடிக்கணும்னா phrase கண்டுபிடிங்க, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, so the girls கொடுத்திருக்காங்க. So the is a definite article. Okay, so girls ன்னு சொன்னீங்கன்னா it is a noun, but என்ன noun? ப்ளூரல் நவுன்னு சொல்லலாம். ஓகேயா, சரி. அப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கு, அப்போ வேர்ப் வந்து ஆப்வியஸா ப்ளூரலா தான் இருக்கணும், பட் பாஸ்ட் ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஓகே, ஸோ கேர்ள்ஸ் வந்து they were afraid of snakes and ஓகே, ஸோ and என்ன பண்ணியிருக்காங்க? picked their way along with more extreme caution. எப்போ மோர் யூஸ் பண்ணுவீங்க கம்பேரிசன் கேஸ்ல? இங்க வந்து எக்ஸ்ட்ரீம்க்கு நமக்கு தேவையே இல்லை, அப்போ மோருக்கான அவசியமே இல்லை. ஸோ அவங்க ஸ்னேக்ஸ் தேவர் அஃப்ரேட் ஆஃப் ஸ்னேக்ஸ் அண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பிக் தேர் வே அலாங் வித் எக்ஸ்ட்ரீம் காஷன். காஷன் இஸ் வாட்? எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருப்பாங்க காஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க, ப்ரிவென்டடா ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு, ப்ரொடெக்ஷனோட இருங்க அப்படின்றத சொல்றதுக்கு காஷன் பண்ணுவாங்கல்ல, சேஃபா இருக்கிறதுக்கு, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் இட் இஸ் கனெக்டிங் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேஸ் அண்ட் ஈவன் திஸ் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ அவங்க எப்படி இருந்திருக்காங்க? பயமா இருந்துச்சு அண்ட்
காஷன் எடுத்திருக்காங்க. ஸோ பட் யூஸ் பண்ணா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கணும். சரியா? ஸோ இப்படி தான் கன்ஜங்ஷன்ஸை யோசிச்சு படிச்சுக்கணும். ஸோ இதை வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஜம்பிள்ட் ஆர்டர். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம க்ளூ தேடலாம், எப்படி வந்து இதை எலிமினேட் பண்ண முடியும் விஷயங்களை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் பிட்வீன் இயர். ஸோ பிட்வீன்ன்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருந்தா ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணியிருக்கணும். இங்கே நியூமரஸ் நேஷன்ஸ் அண்ட் குளோபல் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே மல்டிலேட்ரலிசம் இஸ், ஸோ திஸ் கேன் பி அன் இன்ட்ரோடக்டரி. ஓகே, ஸோ ஆக்சென்யூவேட்ஸ்ன்றது சிங்குலர் வேர்பா யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லை நவுனாவும் சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து சிங்குலராக இருக்கிறதுனால மைட் பி இதை ரிலேட் பண்ணலாம். ஓகே, அதனால வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிடிகமெண்ட்ஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷிங் மியூச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எலிமினேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் இருக்கு, இங்கே that யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலயும் சென்டென்ஸை முடிக்க முடியாது. அப்போ பியும் ஆரும் லாஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. ஆறு ஸோ பிஏ நமக்கு லாஸ்ட் சென்டென்ஸா கொடுக்கல. அப்போ ரெண்டு ஆப்ஷன் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இங்க பார்க்கும்பொழுது மோர் பாசிபிலிட்டி ஆறு தான் இருக்கு. ஏன்னா மல்டிலேட்ரலிசம் பத்தி பேசியிருக்காங்க, அது வந்து இஸ் a strategy of international ரிலேஷன்ஸா இருக்கு. ஓகே, that அப்போ அகேன் அந்த தேட்ன்றது எதை குறிக்குது? தேட்னா என்ன பண்ணும்? இட் இண்டிகேட்ஸ் த ஆப்ஜெக்ட், பர்சன், அவர் முன்னாடி பேசின ஒரு விஷயம் which is a relative pronoun. சரியா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க மல்டிலேட்ரலிசம் ஆக்சென்யூவேட்ஸ் வேர் இட் இஸ் a singular verb. அப்போ இதை தான் குறிச்சு பேசுறாங்க. ஏன்னா இங்க and இதுவும் ரெண்டும் and யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு எது பாசிபிலிட்டி? சாரி. ஓகே, ஸோ அப்போ எது வந்து நமக்கு பாசிபிலிட்டியா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரும் பியும் வந்து கனெக்டடா இருக்கணும். அப்போ ஆரும் பியும் கனெக்டடா இருக்கணும்னா ரெண்டு இடத்துலயும் இருக்கு, பட் இன்ட்ரோடக்டரி ஆறுன்னு தான் சொன்னா அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி தான் பிக் பண்ணி we have to put the answers. Okay, so next question. Next question is, the protesting farmers fear that powerful investors would what? Okay, so would dash them to unfavorable contracts. ஸோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்டென்ஸை படிக்கும்போது ப்ரொட்டஸ்டிங் ஃபார்மர்ஸ், ஸோ யாரெல்லாம் வந்து அந்த என்ன சொல்றது பிளாக்கார்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு, ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு போவாங்கல்ல, இந்த மாதிரி வந்துட்டு நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் இங்கே ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் இங்கே சொல்றாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ற அந்த ஃபார்மர்ஸ் வந்து பயப்படுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் பவர்ஃபுல்லாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், ஸோ அதில் பண்ற இன்வெஸ்டர்ஸ் would dash them to unfavorable contracts, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சில கான்ட்ராக்ட்ஸை சைன் பண்ண விட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இங்கே வந்து சஜஸ்ட், பைண்ட், த்ரெட், ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கண்டிப்பாக சஜஸ்டோ இல்லாட்டி ரிக்வெஸ்ட்டோ யோசிக்க மாட்டோம். த்ரெட் யூஸ் பண்ணலாம், இல்லை பைண்ட் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ த்ரெட்னா பயம் முறுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே would threat them to unfavorable contracts ன்னு போட்டிங்கன்னா which is not relevant. பயமுறுத்துறாங்க, unfavorable contracts ன்னு வரும். ஆனால் would bind them, ஸோ அவங்கள அதுக்குள்ளர கொண்டு போய் விட்டுறாங்களா அப்படின்றது தான் more possible. சரியா? ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. you're putting them into unfavorable contract அந்த சிஸ்டம்குள்ள போடுறோன்றதுக்கும் வெறும் பயமுறுத்துறோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை? பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், ரெண்டுமே பேஸ்ல, எல்லாமே பேஸ்ல தான் இருக்கு. நமக்கு பாசிபிலிட்டி என்னது கான்டெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சர்ன்றாங்க. ஸோ செக் ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ். அதுக்கு வந்து நிறைய ரீட் பண்ணியிருக்கணும், நிறைய சென்டென்ஸோட ஸ்பெல்லிங்ஸ் வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியா? லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது ஆஃப் ட்ராமாட்டிக் ஆக்ஷன்ஸ் இன் ஆர்டர் டு டெல் அ ஸ்டோரி ஆர் கிரியேட் அ spectacle. Okay, so எங்கேயுமே நமக்கு எரர் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஆன்சர் கிடையாது. மிஸ்டர் மோடிஸ் கமெண்ட் கேம் at a mammoth public meeting at Central Stadium. Mammoth is something which is large. Okay, so you don't have error. The visit coincides with round 9 of negotiations this week between officials working on the UK. Okay, so this week between officials working on the UK. Okay, ஸோ பிட்வீன் வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேரை சொல்லியிருக்கணும். ஸோ என்ன வரும் அப்படின்றதையும் பாருங்க. பட் ஸ்பெல்லிங் எரர்ஸ் நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ செகண்ட், தேர்ட் ரெண்டுமே போயிருச்சு. ஸோ பேரண்ட்ஸ் வாண்ட், அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட், வாண்ட் தேர் சில்ட்ரன் டு சக்சீட். சக்சீட் என்ன ஸ்பெல்லிங்? CCEED. அப்போ வந்து ஒரு சி தான் இருக்கு. அப்போ எரர் வந்து நமக்கு ஃபோர்த் சென்டென்ஸ்ல இருக்கிறதுனால ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கரெக்ட்லி ஸ்பெல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதென்ன வேர்ட், இதென்ன வேர்ட், இதென்ன வேர்ட். இப்போ நல்லா தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கன்க்ளூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? ஓகே. ஸோ இங்கே வந்து கிளாண்டிஸ்டன் இப்படி ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீல் திங்க். ஆக்சுவலி நம்ம வெக்காப்ஸ் பார்த்திருந்தா அந்த வேர்டை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ கிளாண்டிஸ்டன் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், சீக்ரெட், ரகசியமான விஷயங்களை பேசும்பொழுது கிளாண்டிஸ்டன் சொல்லுவீங்க. இது என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா alleviate, which is ஒரு விஷயத்தை தணிக்கிறோம், ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோவர்ட். ஸோ இன்ட்ரோவர்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்கன்னா ஷை, டிமிட் கேரக்டர்ஸ் சொல்லுவோம்ல, பேசவே மாட்டாங்க, அவங்களெல்லாம் இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெல்லிங் எரர் இருக்கு, இந்த இடத்துல இ வந்திருக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இ வந்திருக்கணும். ஸோ அதனால நம்மளோட ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அக்யூமென் நம்ம பார்த்த ஒரு வேர்ட். வெக்காப்ஸ் டெய்லி பாருங்க. ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து சர்ஃபே பண்ணாமல் ஆன்சர்ஸ் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. பிகாஸ் நான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுது. சேம் திங் வென் யூ கைஸ் ப்ராக்டிஸ் திங்ஸ் யூ வில் ஆல்சோ சி த ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் இன் யோர் எக்ஸாம் ஆர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரியா? ஸோ அக்யூமென் இஸ் ஒருத்தவங்க ரொம்ப ஷ்ரூடாக இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் ஏன் இன்னொரு வேர்டுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, shrewd is nothing but புத்திசாலியா இருக்கிறது. ஓகே, ஷார்ப், கிளவர், வைஸ் பீப்புளை தான் நம்ம ஷ்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அக்யூமென் இஸ் புத்திசாலியா இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இக்னரன்ஸ், பிரில்லியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் விஷன். ஸோ பட் யூ நீட் அ ஆன்டனம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட். அப்போ என்ன சொல்ல முடியும்? ஆன்டனம் தேவைன்னா பிரில்லியன்ஸ் கண்டிப்பா சொல்ல போறது கிடையாது. டிஸ்கிரிமினேட்னா பாகுபாடு பார்க்குறவங்கள சொல்லலாம். ஓகே. ஸோ விஷன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறவங்க. இக்னரண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த தெரியாம அறியாமையோட இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ அவங்க அறிவாளி கிடையாதுல்ல. ஓகே. ஸோ இங்க வந்து பாசிபிலிட்டி இஸ் 1. ஸோ டிஸ்கிரிமினேட் இஸ் பிரிச்சு பார்க்கறது. ஓகே. ஸோ பாகுபாடு வச்சு அவங்கள பிரிச்சிடும். ஓகே, நீ வந்து இப்படி இந்த காஸ்ட், இவங்க இந்த காஸ்ட்னு டிஸ்கிரிமினேஷன் பண்றது. ஓகே. ஸோ ஒரு புத்திசாலின்னு அதை ரிலேட் பண்ண முடியாது. ஸோ இக்னரன்ஸ் இஸ் லைக் ஆண்டனமா யூ கேன் ரிலேட் இட். ஓகே. ஸோ தெரியாம அறியாம இருக்கிறத சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is you have a blank. So இதை fill பண்ண போறோம். So he makes the rounds of entire schools each year and pitches the 4th and 5th grades. Okay. So இங்க வந்து he சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் and ஆல்சோ. ஸோ ஆண்டுன்னும் பொழுது ரெண்டு ஃப்ரேஸ் கனெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ மிக்ஸ். ஸோ ஹீன்றது சிங்குலர் வேர்ப், இங்கேயும் நமக்கு சிங்குலர் வேர்ப் இருக்கு. ஓகே. ஸோ ஆண்டுன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இட் இஸ் கனெக்டிங் போத். ஓகே. சரி. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க ஆஃப் என்டையர் ஸ்கூல்ஸ் வந்து கரெக்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ he makes the rounds all of the schools. ஃபர்ஸ்ட் போயிருச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்கூல்ஸ்னா ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே அவர் சுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து கண்டிப்பா ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷன் அங்கே நமக்கு தேவை. ஏன்னா வந்து த ரவுண்ட்ஸ் இருக்கு, எதை குறித்து அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம ஆஃப் யூஸ் பண்றோம். சரியா? ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஆல் த ஸ்கூல்ஸ் ஈச் இயர். ஸோ ஒரு வருஷமும் ஈச்ன்னு சொல்லும் பொழுது யூஆர் என்ன சொல்றது, கன்சிடரிங் number of people but then individually and separately. Okay. so ஒரு வருஷமும் ஒரு ஸ்கூல்ஸையும் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ஷன் 3 is possible. Okay. so he makes the rounds of all schools each year. எல்லா ஸ்கூல்ஸும். ஓகே. ஸோ என்டையர் அப்படின்னும் பொழுது என்டையர் திங்கை பத்தி நான் பேசுறேன்னு ஒரு இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டா சொல்லுவோம். சரியா? ஸோ ஒரு விஷயத்தையும் பண்றோம்னா ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ் தான் சொல்ல முடியும், which is option 3 will be the right answer for this particular question. சரியா? ஸோ ஈச்சுக்கு மீனிங் வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல சிங்குலர் நவுன்ஸ் வரும், பட் நீங்க வந்து ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஈச் பக்கத்துல ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் போது டிஸ்கிரிப்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ப்ளூரல் நவுன்ஸ் வரும், பட் இட் கேரி அ சிங்குலர் வேர்ப். ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சினோனிம் கேட்டிருக்காங்க. சினோனிம் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஒரு வேர்டு கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ் பேஸ். ஸோ சென்டென்ஸ் பேஸ்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், வேர்டோட மீனிங்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரியா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே படித்து பார்க்கலாம். A former student has donated a munificent sum of money to the college. அப்போ டொனேட்டட்னாலே சேரிட்டி. கரெக்டா? ஓகே. ஸோ இங்கே வந்து something. ஸோ திஸ் இஸ் அ adjective. அப்போ சேரிட்டி பர்பஸ்க்காக தான். ஸோ மியூனிஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க வந்து லைக் வெரி ஜெனரஸ்
பர்சன் சொல்லலாம். ஓகே, வெரி ஜெனரஸ் பர்சன்னா தாராள பிரபுன்னு சொல்லுவாங்கல்ல, தாராள குணமுடையவர்கள் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது சொல்லலாம். ஸோ அவங்கள அந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து லிபரலா கொடுக்குறோம், பெனவலண்டா கொடுக்குறோம், பவுண்டிஃபுல் நிறைய கொடுக்குறோம், லாவிஷ்னா ஆடம்பரமா செலவு பண்றோம். சரியா? ஸோ இது வந்து நெகட்டிவ் வேர்டுக்கு யூஸ் பண்ணலாம். லாவிஷா ஏன் இப்படி காசை லாவிஷா செலவு பண்றீங்க ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு சொல்றதுக்கு. பட் சேரிட்டிக்கு நீங்க லாவிஷ்னு சொல்ல முடியாதுல்ல. So இது வந்து not possible. But benevolent or benevolence. Okay, benevolent is an adjective, benevolence is a noun. Okay, இது வந்து நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா benevolent ஃபண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க என்ன சொல்ல வராங்க, சேரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்குற ஒரு ஃபண்ட். ஸோ ஆன்சர் will be option 2 will be the right answer. Okay, so let's move to the next question. டெம்பரன்ஸ். ஓகே, ஸோ டெம்பரன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க, உங்களுடைய என்ன சொல்றது வே ஆஃப் மூட்ஸ் பத்தி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெஷர்ஸ் ப்ரோஹிபிஷன் இஸ் தடை பண்றோம், சாக்ரிஃபைஸ் இஸ் கம்ப்ளீட்லி அந்த விஷயத்த வந்து அதுக்காக நீங்க இருக்கீங்க பொழுது சாக்ரிஃபைஸ் பண்றோம்லாம். எஜிடேஷன் இஸ் உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதல். ஓகே, ஒரு கிளர்ச்சி பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க கேட்டிருக்கிறது ஆன்டனம் அப்படின்னும் பொழுது டெம்பரன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன வரும் நமக்கு, ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 4 will be the right answer. ஒரு தூண்டுதல் பண்ணி நம்ம அந்த விஷயத்த பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is one word substitution. So one who stays away from school with the permission அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து நம்ம முன்னாடி இந்த பேப்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண ஒரு வேர்டு தான். இஃப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தட் வில் பி ஃபைன். ஓகேயா? ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. மெடிக்கன்ட் அப்படின்னா பெக்கரை சொல்லலாம். ஓகே, ஸோ ட்ரூவென்ட் இஸ் ஓகே. ஸோ மற்றதை முடிச்சிரும். சப்ளிகென்ட் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஏர்னஸ்டா வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னு போது சொல்லலாம். பெடன்ட் அப்படின்னா என்ன சொல்றது, மைனர் ரூல்ஸ்க்குலாம் வந்து டீட்டெயில்ஸ் ஆர் ஆர் ரூல்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கள பெடன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்வியஸா நான் எதுக்கு ஆன்சர் சொல்லலையோ அதான் ஆன்சர். ஆக்சுவலி ஒன் ஹூ ஸ்டேஸ் அவே ஃப்ரம் ஸ்கூல் வித் பெர்மிஷனோட இருக்காங்கன்னா ட்ரூவென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் 2 will be the right answer. Next question. So all my efforts to build a beautiful home seems to go in vain. So vain is nothing but அதோட மீனிங் என்னது, சம்திங் விச் ஹஸ் பிகம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம். அதை தான் நம்ம எவ்ரிதிங் வென்ட் இன் வெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கோ இன் வெயின். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இடியம் நமக்கு அங்க போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எண்ட் அப் இன் ஸ்மோக். ஓகே, ஸோ டேக் அ லீப். எண்ட் அப் இன் ஸ்மோக் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும், டேக் அ லீப் இன் டார்க். ஓகே, ஸோ என்ன வரும், ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்ல அடுத்தது சொல்றேன். ஸோ டேக் அ லீப் இன் டார்க்னா யூ ஆர் டேக்கிங் அ டேரிங் ஸ்டெப். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரிட் ஆஃப் இஸ் ஃபீட். இட்ஸ் நாட் ஃபீ, இட் இஸ் கேரிட் ஆஃப் இஸ் ஃபீட். ஓகே, ஸோ யூ ஆர் லைக் ஓவர்வெல்ம்ட் வித் திங்ஸ் அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ ஓவர்வெல்ம்ட் வித் என்தூசியாசம் அப்படின்னும் பொழுது நம்ம சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ ஹிட் த ஜாக்பாட்னா யூ வின் அ ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பக்கத்துலேயே எழுதிக்கோங்க. ஓகே, த ரீசன் ஃபார் நாட் டெல்லிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் த ஆன்சர். தட் இஸ் உங்களுடைய எல்லா எஃபர்ட்ஸும் இட் இஸ் ரூயின்ட் அப்படின்னு நம்ம எழுத சொல்லலாம். ஸோ ரூயின்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அழிஞ்சு போயிடுது. விச் இஸ் எண்ட் அப் இன் ஸ்மோக். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ரூயின்ட்னு சொல்லுவோம். டு கோ இன் வெயின். ஸோ வெயினும் தெரிஞ்சுப்பீங்க, ரூயின்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ இங்கே ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ டாக்டிக்கல், டாக்ட்ஃபுல் பர்சன் இதெல்லாம் நம்ம எப்போ சொல்லுவோம், தந்திரத்தோட இருக்காங்க, ராஜதந்திரத்தோட இருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்ம இன்னொரு கண்ட்ரியில இருக்க விஷயங்கள் எல்லாம் டிப்ளமேட்டிக்கா வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், டாக்ட்ஃபுல்னு சொல்லலாம். சினோனிம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். கேலஸ் அப்படின்னா இரக்கமற்ற பர்சனை நம்ம சொல்லும் போது கேலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல் தீஸ் வேர்ட்ஸ் were discussed in vocab session also. Okay, so next question. Armed to the teeth. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ கேரி மெனி வெப்பன்ஸ். ஓகே, ஸோ அங்கேயே வந்து நமக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஆர்ம் டு த டீத் அப்படின்னும் பொழுது இட்ஸ் லைக் அதோட எக்ஸாக்ட் மீனிங் இஸ் கேரிங் மெனி வெப்பன்ஸை தான் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரை டு நோட் டவுன். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் கொடுத்த வேர்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி இடியம்ஸில் கொடுக்குறதோ பக்கத்துலேயே எழுதிக்கோங்க. ஒரு பேப்பரில் நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க ஆப்ஷன்ஸோட சேர்க்கும் பொழுது. அதை திருப்பி கிளான்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அதை படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூ ஹேவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். டைரக்ட் டு இன்டைரக்ட். ஸோ டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணணும். சரியா?
ஸோ நெறைய இடத்துல எது எப்படி மாறும், எத மாத்தவே முடியாது, இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பேன். ஸோ டூ ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். பிகாஸ் நம்ம அத ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ ஐ ஷுட் கோ டு த டென்டிஸ்ட். ஸோ ஷுட் கோ to the dentist. So she said, pronoun used, so சொல்லியிருக்காங்க, said. ஓகேயா? சரி, அப்ப said வந்து நமக்கு எப்படியும் மாறாது. ஸோ said மாறாதுன்னா சேனா present ஆயிரும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா she sayனே சொல்ல மாட்டோம், saysன்னு வேணா சொல்லலாம். ஓகே, ஸோ அங்கேயே தப்பா இருக்கு. she is sayingன்றாங்க, பட் சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. செகண்டும் போயிருச்சு. was இருக்கு, அப்புறம் எங்கேருந்து said, இதுவும் போயிருச்சு. அப்ப she said that she should go to the dentist. So very simple. ரொம்ப ஓவரா கிராமர் கூட போக வேண்டாம். she saidன்றத மாத்துனதை வச்சு பார்த்தாலே நமக்கு கரெக்டா ஆன்சர்ஸை கன்க்ளூட் பண்ண முடியுது. ஓகே, so let's move to the next question. Okay, so underline part இருக்கு. So although the children studied hard, but they, although நாலே you need a positive negative, பட்ன்றது it is a additional word that is used. So although நமக்கு கரெக்டா இருக்குன்னா பட்டுக்கான அவசியம் இல்லை. although but ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சு. although you don't have but here, but you have but here. ஸோ இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ although the children studied hard, படிச்சாலுமே they could not understand the topic without the help of the teacher, which is you have a positive here and a negative here which is connecting. Okay, so although-ன்றது தான் கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜம்பிள்ட் ஆர்டர். ஸோ எது வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்க்கலாம், இங்கே தேர் இருக்கு. ஓகே, ஸோ ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு பிக் அப். ஓகே. Okay, the fishermen of Tamil Nadu should take into account the fact that their counterparts on the other side of the Palk Strait are still struggling to pick up the threads of their lives after a brutal civil war. So இது வந்து நம்ம நார்மலா படிக்கும் பொழுதே ரீட் பண்ணாலே தெரியுது. ஓகேயா? ஸோ இன்ட்ரோடக்டரியா இருக்க பாசிபிள் ஃபிஷர்மேன். ஓகேயா? ஸோ அப்போ ஏல எங்க இருக்கு, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. இது ரெண்டும் போயிருது. ஏன்னா வந்து ரெண்டு ப்ரொனவுன் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டி ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, இதுலயே சொல்லலாம். ஸோ இது படிச்சும் பொழுது ஏக்கு அப்புறம் நம்ம ஏக்கு அப்புறம் த ஃபேக்ட் தட் தேர், அப்ப தேர்ன்றது ஃபிஷர் மென். ஓகே, மேனு கிடையாது, மென். ஓகே, ஸோ அதனால வருது. அப்ப ஏக்கு அப்புறம் நமக்கு சி வரும். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டிபியா இல்ல பிடியா அப்படின்றது தான். பி வில் பி த கன்க்ளூடிங் சென்டென்ஸ். ஸோ சி வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா வந்து இங்கே ஃபேக்ட் தட் தேர் கவுண்டர் பார்ட்ஸ், அவங்களோட கவுண்டர் பார்ட்ஸ் ஆன் த அதர் சைடு ஆஃப் த பால்க் ஸ்ட்ரெயிட் வந்து ஆர். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபிஷர்மேன் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங்காக இருக்காங்க டு பிக் அப் த த்ரெட்ஸ் ஆஃப் தேர் லைஃப்ஸ். அவங்களோட லைஃப்ஸ் இதை வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, எப்படி வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் ப்ரூட்டல் சிவில் வார்க்கு அப்புறம் தே ஹேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க. ப்ரூட்டல்னா என்னது, கொடூரமான. மர்டருக்கு சொல்லுவோம்ல, ப்ரூட்டல் மர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வந்துட்டு அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்த வார்த்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாரஃபிக்காக இருக்கு, ஹீனஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் அந்த வெக்காப்ஸ் பார்க்கும்போது நிறைய வேர்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏதாச்சும் ஞாபகம் இருக்குன்னா ஆரிஃபிக்கா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க போடுங்க. காட்டு மிராண்டித்தனம் அப்படின்றது கூட வந்து ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது என்ன வேர்ட் அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அண்ட் புட் இட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன வாய்ஸ்ல இருக்கு, நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. நீடுன்றது V1 ஃபார்ம், பட் ப்ளூரல் வேர்பா கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன் ப்ளூரல் வேர்ப்னு சொல்றோம், இங்க சப்ஜெக்ட் வந்து வி இருக்கு, விச் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வேர்ப். அப்போ இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்னது, வி நீட் வாட் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுச்சுன்னா இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் விச் இஸ் விட்டமின்ஸ். அப்போ நீடுன்றது டிரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இது நல்லா தெரியும். ஓகேயா? ஸோ மெயின் வேர்ப் ரெண்டு வகையா இருக்கும், டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். அது என்ன அப்படின்றதும் சொல்லி கொடுத்துருப்பேன். எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ல 8th பார்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க, அப்போ யூ நோ திங்ஸ். ஓகே, சரி. ஸோ இங்க பார்க்கலாம். We need vitamins for the growth of our body அப்படின்னா this is the excess sentence that is given. This is not going to change. அது அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோமா? அப்போ விட்டமின்ஸ் ஆர் நீடட்னு கொடுத்துருக்காங்க. இங்க விட்டமின்ஸ் இஸ் சொல்லியிருக்காங்க. விட்டமின்ஸ் ஆர் ஓகே, விட்டமின்ஸ் நீங்க கொடுக்கும்போது இங்க விட்டமின் மாறாது. அப்போ 2, 1 or 3 இதுல தான் ஆன்சர் இருக்க பொழுது. இங்க ஃபார் அ பாடி growth you cannot change this. Okay, so vitamins are needed for growth of our body, which is same. Okay, option 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Every month she has visited her grandparents' village by train. Okay, grandparents' village by train. So by train. Okay, so அப்ப இங்க என்ன சொல்லலாம், has visited ன்னு சொல்லியிருக்காங்க.
பாசிவா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகேயா? அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு எப்படி இருக்கும் சென்டென்ஸ்? இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி மந்த் ஷீ ஹாஸ் விசிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா வந்து ட்ரெயின்னால பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி நமக்கு போயிருச்சு. அப்போ இந்த பாசிபிலிட்டி போயிடுச்சுன்னா, ஹாஸ் விசிட்டட் போயிருச்சு. நோ கரெக்ஷன் நமக்கு இல்லையா? ஓகே. ஸோ இது அந்த மாதிரி கொஸ்டின் இல்ல. Okay, so just a minute. So every month she has visited her grandparents by train. So train மூலமா visit பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப has visited அப்படின்னு சொல்றாங்க. subject பண்ணிருக்காங்கன்னா byக்கான possibility அங்க கிடையாது. ஓகேயா? So இங்க என்ன சொல்ல முடியும்? It is normal and general statement. ஓகேயா? So இப்ப by சொன்னதுனால நம்ம ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? அப்போ பை வந்திருக்கு அப்படின்னும் பொழுது ஹாஸ் பீன் விசிட்டட்னு சொல்ல முடியும். சரியா? அப்போ அது பாசிவ் வாய்ஸ் ஆயிரும். அப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்திருக்கணும். அப்படியும் இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she visits her grandparents' village by train, which is you have the error in the second part of your sentence. So every month she visits her. So என்ன பெரிய clue அப்படின்னு தெரியுமா இந்த particular sentenceல? Every month. So every month, usually, naturally, okay, generally, or every month, every plus என்ன யூஸ் பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் present tense தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது வந்து டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா போட்டிருப்பேன். ஸோ டூ வாட்ச் த வீடியோ. யூ ஹேட் க்ளூஸ் ஓவர் தேர் ஆல்சோ. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வி ஹேவ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்து டிப் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது என்ன சொல்லியிருந்தேன்? இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ண பிறகு போடுங்க. ஏன்னா உள்ளர கீழேயே வந்து அதோட மீனிங்ஸ் எல்லாம் நமக்கு சம்டைம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருப்பேன். ஸோ டூ ப்ராக்டிஸ் இட். ஓகே, ஸோ அந்த டைமர் ஆன் பண்ணிட்டு கிளான்ஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. 30 seconds to 40 seconds கிளான்ஸ் பண்ணிட்டு திருப்பி சால்வ் பண்ணுங்க. 2 minutes or 2.5 minutes ஒரு க்ளோஸை கம்ப்ளீட்டாக முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா 5 மார்க். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் தேவை தான். ஓகே, ஸோ ரொம்ப ரஷ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 2 minutes ஆர் 2 minutes 30 seconds அந்த மாதிரி கூட வச்சு போடுங்க. பாக்கி இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டா இது வந்து 5 marksனால யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் டைம். ஓகே, அதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ இன் மிடில் ஏஜஸ் drama in the vernacular language of Europe may have dash from enactments of liturgy. ஓகே, ஸோ liturgy is ஒரு worship ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயம். சரியா? ஸோ லித்துர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபார்மல் ஐ மீன் அந்த லாங்குவேஜ். ஓகே, ஸோ மிஸ்ட்ரி பிளேஸ் வேர் presented in the porches of cathedrals or by strolling players on feast days. Okay, so miracles and mystery plays வந்து along with morality plays later evolved into more dash forms. Okay, so இன்னும் நிறைய forms of drama such as was seen on the Elizabethan stage. Another form of medieval theatre வந்து was the murmurs play, a form of early street theatre dash with the Morris dance dash of themes such as Saint George and Dragon and Robin Hood. Okay, so இங்க வந்து இந்த மிடிவல் பீரியட்ல இருந்து அந்த டிராமா இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. வெர்னாக்குலரா இருந்த விஷயங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களோட எனாக்ட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட தீம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ தீஸ் வேர் ஃபோக் டேல்ஸ் ரீடெல்லிங் ஓல்ட் ஸ்டோரிஸ் பத்தி சொல்லும். அண்ட் ஆக்டர்ஸ் டிராவல் ஃப்ரம் டவுன் டு டவுன் பெர்ஃபார்மிங் தீஸ் ஃபார் தேர் ஆடியன்ஸ் இன் டேஷ் ஃபார் மணி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகே, ஸோ உங்க காசுக்காகவும் அந்த மரியாதை ஹாஸ்பிட்டாலிட்டிக்காகவும் தே கோ ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸை பண்ணுவாங்க. ஸோ லைக் யூ ஹேவ் தீம்ஸ். அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை இங்க கோட் பண்ணிருக்கோம். யூ காட் an ஐடியா. ஒரு ரீடிங்ல இவ்வளவுதான் கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ நவ் யூ ஆர் கோனா சால்வ் இட். ஸோ இங்க ஹேவ் இருக்கு. ஸோ பக்கத்துல V3 தேவை. ஸோ எந்த V3 போட முடியும்? ஸோ gushed, proceeded, raised, emerged. Okay, so இங்க வந்து in middle age drama in the vernacular language of Europe may have. ஓகே, ஸோ அங்கே இருந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜில் இருந்த அந்த ட்ராமா வந்து மே ஹாவ் இமர்ஜ் ஃப்ரம் எனாக்ட்மெண்ட்ஸ் ஆஃப் லித்துர்ஜி. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ப்ரொசீடட்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரேஸ்னா அப்போதான் அங்கேருந்து நம்ம ஃபிசிக்கலாக ரேஸ் ஆனது. ஓகே, ரேஸ் யூ ஹேண்ட்ஸ்னா இது சொல்லுவீங்க. ரைஸ்னா நம்ம அதுவாகவே நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு தெரியணும். ஓகேயா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கஷ்ட்னா என்னது? தண்ணி வெளில அப்படியே அடிக்கும்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா, அந்த மாதிரி விஷயத்த சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே வந்து இருக்கு
ஓகே, இந்த blank we're gonna fill it. Okay, so decorate பண்றோம், elaborate, overwork, refine. So என்ன possible, later evolved into more elaborate forms of drama. So drama பத்தி பேசும்பொழுது நம்ம ஆப்ஷன் 2 சொல்லலாம். டெக்கரேட்னா அழகுபடுத்துறதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே அதுக்கு ஆனால் அவசியம் இல்லை. ஓவர் ஒர்க்னா எஃபர்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த blank fill பண்ணணும். So another form of medieval theatre was the murmurs plays, a form of early street theatre. Okay, so you have with your answer அப்ப என்ன வரும்? It is associated with the Morris dance. புரியுதா? associated withன்றது ஒரு phrase தான். எதையுமே செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க with பார்த்தபொழுதே என்ன ஆன்சர் வரும்ன்றது புரிஞ்சு போச்சு. ஓகே, so next one. So associated with Morris dance, dash on themes, attending, preferring, concentrating, plasticizing. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த டான்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன வேர்டை யூஸ் பண்ண முடியும், பட் யூ நீட் வாட், அந்த இடத்துல வந்து ஒரு தீம்ஸ் எல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி. ஸோ கான்சென்ட்ரேட்டிங், அதாவது அட்டெண்டிங்னா யூ கோ அண்ட் டூ திங்ஸ். ஓகே, ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லும் பொழுது ஆப்ஷன் 3 தான் இங்கே நம்ம கான்டெக்ட்ல சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா யூ ஹாவ் அ blank here. ஸோ இவங்க வந்து ஒரு பிளேஸாக போய் ட்ராவல் பண்ணி அதெல்லாம் டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துக்கு இன்டர்ன் அவங்களுக்கு பணமும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் கிடைக்க பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் 3. ஸோ ஃபார் தர் ஆடியன்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் மணி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நாலேஜ் நிறைய கெயின் ஆயிருக்கும். ஸோ டூ நோட் டவுன் திங்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.